நான் இப்ப தொட்டிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில இருக்கேன். இங்க கடந்த வாரத்துல 5 மாணவர்களை எஸ்சி மாணவர்களை டாய்லெட் கிளீன் பண்ண சொன்னதா ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. அதை குறிச்சு நாங்க இங்க விசாரிக்க வந்த போது இதுக்கான எந்த தீர்வுமே இப்ப வரைக்கும் கிடைக்கப்பெறல அப்படிங்கறது சொல்றாங்க. பாத்ரூம் கழுவ சொல்றாங்க. கழுவுறினும் யூரின் போறதுக்கு மோஷன் போறதுக்கு விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. டிசி எழுதி கொடுத்துருவேன். நாட் ஃபார் ஃபிட் 6ன்னு எழுதி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. எத்தனை நாள் அவங்க பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க? 5th சேர்ந்ததுல இருந்து 3 வருஷமா கழுவுறாங்க. அட்டெண்டன்ஸ் பிரகாரம் கழுவ சொல்லுவாங்க. வாரத்துல எத்தனை நாள் கழுவ சொல்றாங்க? வாரத்துல 2 நாள். இப்போ நீங்க மட்டும்தான் கழுவுறீங்க, மத்த பசங்க உங்க கூட படிக்கிறாங்கல்ல, அந்த பசங்க யாரும் கிளீன் பண்றது? 5 பேர் மட்டும்தான் கழுவுறோம். ஏன்னு சொல்லி நீங்க கேட்டீங்களா? அப்பா மட்டும் சொன்னீங்களா? அப்படி சொன்னதுக்கு நாட் ஃபார் ஃபிட் 6ன்னு எழுதி கொடுத்துருவோம், கம்முன்னு இருக்குன்னு சொல்றாங்க. உங்களை யாராவது அடிச்சாங்களா டீச்சர்ஸ்? அடிச்சாங்க. என்ன சொல்லி அடிச்சாங்க? அப்போ நீ கழுவுறீங்கன்னா அடிப்பேன், நாட் ஃபார் ஃபிட் 6ன்னு எழுதிடுவேன்னு சொல்லுவாங்க, அடிப்பாங்க. டீச்சர் பேர் என்ன? உமா மகேஸ்வரி. 5th டீச்சர் அவங்க? உங்க கிளாஸ் டீச்சரா? நான் எருமைன்னு சொல்லி திட்டுவாங்க. வேற என்னெல்லாம் பண்றாங்க ஸ்கூல்ல? வயிறு வலிச்சா சொன்னா படுத்து கொண்டுருவாங்க. படுத்துக்கோன்னு சொல்றாங்களா? இப்ப காலையில நீங்க ஸ்கூலுக்கு போனா அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வெளியே வரீங்களா? மார்னிங் போனா அதுக்கப்புறம் யூரின்ல கரெக்டா போயிடுறீங்களா? சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தான் போகணும். ஏன் போறது இல்ல ஸ்கூல்ல? விட மாட்டேங்கிறாங்க. பாத்ரூம் கழுவுறது நீங்க தான், நீங்க ஏன் போக கூடாதுன்னு சொல்றாங்க? சரிங்க. பேர் பாக்கியலட்சுமி. இங்க தொட்டிவளை ஊராட்சி தொடக்கப்பள்ளியில தான் பையன் படிக்கிறாங்க. ஒரு பையன் 3rd படிக்கிறாங்க. ஒரு 4 வருஷம் வரைக்கும் அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுங்க. அப்புறம் 4 வருஷம் வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. டாக்டர் சொன்னாருன்னா வீட்டில் வச்சு பார்த்துக்குவாங்க. அப்புறம் மருந்து சீட்டு கொண்டு போய் மருந்து மிஸ்ஸுகிட்டே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. அப்புறம் 5வது போனது கடைசியில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போனாங்க. அப்பத்துலேருந்து இன்னைக்கு இந்த பிரச்சனைன்னு தெரியறது வரைக்குமே அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. வம்புலையே தான் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் நீ போய் சொல்கிற, ஏமாத்துற, அது இது சொல்லி திட்டுவாங்க. சொந்த பந்தமும் திட்டுவாங்க. கூட படிக்கிற பசங்க மிஸ் டிசி கிழிச்சிருவான்னு சொல்லி அனுப்புனாங்கடா, உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, உங்களோட யாரும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையா சொல்ல அவன் எச்சா ஸ்கூலுக்கு லீவ் ஆகிறது ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், ஒன்றும் பிடிக்க வேண்டாம், மிஸ்ஸு திட்டுவாங்க அடிப்பாங்கங்கிறது மட்டும்தான் சொன்னா. ஆனால் என்ன பண்ண சொன்னாங்கங்கிறது தெரியலைங்க. அப்புறம் போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அவன் கிளாஸ்மேட்டோட பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அப்பயும் அவன் சொல்லலை. மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலையில மிஸ் நம்மளை குரு மாதிரி, அவங்க தப்பு பண்ணாலும் நம்ம தப்பு பண்ணாலும் உண்மையை கரெக்டாக சொல்லிடுவோன்னு, இல்லைன்னா படிப்பு வராது, அவங்க நம்ம கும்பிட்ற கடவுள் நம்மளுக்கு வரம் கொடுக்காது, நீ நல்ல மார்க் எடுத்துக்க மாட்டேன், நீ மாதத்துக்கு 10 நாள் கூட ஒழுக்கமாக ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, ஆனால் 97 98 மார்க் எடுக்கிறீல்ல, இதெல்லாம் கடவுள்னாலதான். அதனால மிஸ் தெய்வம் மாதிரி அவங்க தப்பு பண்ணால் சொல்லணும். அதே மாதிரி நீ ஸ்டூடெண்ட் அங்கே படிக்கிற, அதே மாதிரி உன்னை ஏதாவது காயப்படுத்தினா நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னது. கடைசியில் அம்மா பாத்ரூம் கழுவு சொல்லுவாங்க, பாத்ரூம் கழுவுலிங்கன்னா நான் மோசம் போறது போட மாட்டேன், யூரின் போறது போட மாட்டேன், அப்படியே அடக்கி வைங்கடா, அப்படியே உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிடு. எருமை உனக்கு பாத்ரூம் கழுவுற கையிலாகாத ஒண்ணு போன பசங்களும் இருக்கிறாங்க. எருமை நீ விளங்க மாட்டே நாயே. 3 வருஷமா கழுவுறாங்களாமா. ஆனா என் பையன் 6 மாசம் 7 மாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புதுசா அந்த செட்டில் அவனையும் சேர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில தான் அவன் சொன்னாங்க. அப்புறம் அப்ப நீ உனக்கு கையில் ஆகாது, நீ விளக்க மாட்டேன், போய் கழுவ மாட்டேன்னு சொன்னா புடிச்சு அடிக்கிறதாம. ஒரு நாள் கை வீங்கிட்டு வந்தாங்க. நான் அன்னைக்குதான் ORS மருந்து இதெல்லாம் சொல்லி விட்டுட்டு வந்தேன். மிஸ் அவனுக்கு பிறந்ததுல இருந்து இப்படிதான் தொந்தரவு இருக்குதுன்னு 1வது சேர்த்துறப்பயே நான் சொல்லிதானே சேர்த்தணும், ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் உடம்பு சரியில்லாத குழந்தை படிக்க கூடாதா, இல்ல லீவு போட்டுதான் ஸ்கூலுக்கு வரக்கூடாதா? பையனுக்கு பிறந்ததுல எனக்கு நான் 5-6 அபாசனுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க. அவன் ப்ளீடிங்லயே இருந்தான் பிறக்கிறது வரைக்குமே. பிறந்ததுக்கு அப்புறம் யூரின் போடுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருந்தது. அதெல்லாம் மருந்து கொடுத்துதான் நாங்க சரி பண்ணிட்டு இருந்து இப்ப கொஞ்சம் பாதி சரியாயிட்டாங்க. இப்ப 5th போனது கடைசியில அந்த தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க அவனுக்கு. ஏன்டா வயிறு வலிக்குதுன்னு கேட்ட, இங்கதான் பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கணும். ஒரு 5-6 மாசமா தலை சுத்து, சும்மா வாந்தி எடுக்கிறாங்க, சும்மா தலை சுத்துதுங்கிறாங்க. அப்புறம் கிளீன் பண்ண சொன்னாலும் அந்த பாத்ரூம்ல நம்ம பெரியவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தாலே கிளீன் பண்றதுக்கு ஹேண்ட் வாஷ் இருக்குங்க, ஏதாவது ஆன்டிசெப்டிக் இருக்குங்க அந்த ஸ்கூல்ல. பெரிய சும்மா ஸ்கூலுக்கு பாத்ரூம் போயிட்டு வர குழந்தைக்கு அது தேவைங்க, கழுவுற குழந்தைங்களுக்கு அதுவும் கூட இல்லைங்க. இல்லாமையே அந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க.
டிசி கிழிச்சு கொடுத்துருவேன், நாட் ஃபிட் ஃபார் சிக்ஸ்த்ன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துருவேன், உங்க வீட்டுல போய் சொன்னீங்கன்னா எந்த ஸ்கூல்லையுமே படிக்காத அளவுக்கு நான் பண்ணிடுவேன், அந்த மாதிரி சொல்லி மன ரீதியாகவும் தொந்தரவு பண்ணிருக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் பாத்ரூம் கழுவ சொல்லி தொந்தரவு பண்ணிருக்கிறாங்க. அதை பண்ண மாட்டேன்னு சொன்னா புடிச்சு அடிச்சிருக்கிறாங்க. அது பண்ண மாட்டேன்னு சொன்னா 5 பசங்களையுமே புடிச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை காலையில கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க. அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க என்னங்கிறாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லல, இப்பவே டீச்சர் தூக்கிட்டு வந்து ஜெயிலியெல்லாம் போட முடியாது, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நாங்க அப்படி வர்றோம், நீங்க இப்படி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில் போன் பண்ணி கேட்டா ஸ்டேஷன்லயே ஆள் இல்ல, அதனால அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா மேம். எங்க அண்ணன் நாங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நைட்டு சைல்டு கிரைமுக்கு போன் பண்ணிட்டாங்க 2 பேரும். அதுல இன்னொரு குழந்தை வந்து 500 ஸ்கூல்ல வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போன மாசம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் ப்ராஜெக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க கலெக்டருக்கு. 500 ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு அவன் கேடயம் வாங்கியிருக்கிறாங்க. கேடயம் வாங்கின ஸ்கூல்ல வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த இவங்க எல்லாம் விசாரிக்க வந்தவங்க கிட்ட அதை காட்டாத மாதிரி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அந்த நீ போய் சொல்ற விஜிமிஸுக்காக நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறன்னு புரிஞ்சுக்காம நான் திட்டினாலும் அது ஒரு மன உளைச்சல். அங்கேயும் நான் எருமன் திட்டு மனதளவுலையும் திட்டி இருக்கிறாங்க, உடம்பளவுலையும் கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மத்த குழந்தைகள் எல்லாம் பாத்ரூம் கழுவு சொல்றது இல்ல, 40 குழந்தைங்க படிக்கிறாங்க. குழந்தைங்களை மட்டும் கிளீன் பண்ண சொல்றதுக்கு என்ன காரணம்? கிளீன் பண்ண சொல்றதுக்கு நாங்க எஸ்சிங்கிறது காரணம். கிளீன் பண்ண சொல்றதுக்கு வந்து எஸ்சிங்கிறது காரணம். இன்ஃபெக்ஷன்னா வயிறு வலி பாருங்க, நாங்க இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றோம். நேத்து சின்னவனுக்கு போனோம், இன்னைக்கு பெரியவனுக்கு போயிருக்கிறோம். இல்லன்னா பயத்தினால விடிய விடிய தூங்க மாட்டேங்கிறாங்க, உட்காந்து நினைச்சு அழுதுட்டேதான் இருக்கிறேன். ஸ்கூலுக்கு கேட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற பதில் மட்டும்தான் வருது. இல்ல அந்த மிஸ் இருக்கிறாங்களா இல்லையா, நீ போய் பாத்துட்டு வா, அப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிறேன். 2 மாசம் தானே தம்பி, எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இப்பதான் நம்ம சொல்லிட்டோம் இல்ல அப்படின்னா அந்த அவங்க சைடு இருந்து எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. நாங்க முடிஞ்ச வரைக்கும் கத்திட்டோம், காவல்துறையில இருந்தோ பள்ளி நிர்வாகம் எந்த இதுவுமே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் போயிருக்கிறாங்க, ஆனா எதுவுமே பண்ணலைங்க. ஆனா டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் ஆமாங்க, இந்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அப்புறம் விளங்க மாட்டேன், நீ தேர மாட்ட, உமா மகேஸ்வரி விளங்க மாட்ட, நீ படிக்க மாட்ட, அந்த மாதிரி சபிக்கிறாங்க. நாய் எருமன்னு சொல்லி வார்த்தைக்கு சரியில்லாம சொல்லி திட்டுறாங்க. டிசி கிழிச்சிருவேன், நாட் ஃபிட் ஃபார் சிக்ஸ்த்ன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து அவங்களை என்ன கேட்டேன்னா, இந்த 5வது படிக்கிறப்ப இந்த குழந்தை இதை கத்துக்குது, நீங்களை வந்து ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறோம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்பிதான் அனுப்புறோம், எங்களுக்கு வசதி இல்லை அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அவங்க காசு பணத்துல இருந்து கேஸ்ட் வரைக்கும் பாக்குறாங்க. நாங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால குழந்தைக்கு 2 நாள் லீவு, 10 நாள் லீவு, இல்ல 1 வாரம் லீவு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வர்றப்பையும் கூட எங்களை மதிச்சு பேசுறது இல்லை. சும்மா அப்படிப்போ இப்படிப்போ அந்த மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. நீங்க பேசுறது காதுல எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. டிசி கிழிச்சிருவேன்னு சொல்லி எங்க கிட்டயே சொல்றாங்க. ஆனா பசங்களை வந்து பாத்ரூம் கழுவு வச்சது, இந்த பிளாக்மெயில் பண்ணது, கெட்ட வார்த்தையில் திட்டினது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. 1 வாரத்துக்கு முன்னாடிதான் எங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்ச உடனே நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷனும் போனோம், ஸ்கூல்லையும் போய் பிரச்சனை பண்ணோம். உண்டான அங்கீகாரம் கிடையாது, கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போறோம். இதெல்லாம் படிப்பு இல்லையே, இல்ல ஃபியூச்சர் இல்லையே, அவங்களுக்கு இப்படியே விட்டுட்டு இருந்து இப்படியே தான் நடத்திட்டு இருப்பாங்க, மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு இதை அனுபவிக்க முடியும்? குழந்தைங்க நம்மளுக்கு தெரியாம இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம பெத்தவங்க அதை கேட்டதுக்கு அப்புறமும் கூட குழந்தை கல்லீரல் வீக்கம் இருக்குது, அது மேலேயே அடிச்சிருக்குது, அப்புறம் காலில் அடிச்சு வந்து ரொம்ப தடிச்சு காயமாயிருக்குது. இத்தனையெல்லாம் கொடுத்தா எச்சாத்தான உடம்பு சரியில்லாம போகும். அதை தூக்கி பெத்தவங்க மேல போட முடியுமா? இல்ல ஆல்ரெடி அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த சாக்காட்டுல சொல்லி போய் சொல்லிடுறாங்க. இவங்க என்னென்ன வேலை வாங்கணுமோ தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. எங்க மேல திருப்பி போய் சொன்னா நாங்க என்ன பண்றது? இத்தனை நாளா பாத்ரூம் கழுவுனது எங்களுக்கு தெரியல, இப்படியேதான் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. மேல்மை குழுவுல வந்து எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ன்னு வந்தாலும் எங்க பசங்க நல்ல மார்க் வாங்கினாலும் அவங்கள பாராட்டவோ ஊக்குவிக்கவோ இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவோ எதுவுமே கிடையாது. அவங்களோட இதை மட்டும்தான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க. அவங்க சமூகத்தை மட்டும்தான் நிறுத்தி பாத்துக்கிறாங்க. அவங்கதான் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பவும் அவங்கதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 நிமிஷம் யாருமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. எந்த குழந்தையுமே அவங்க அடிக்கவோ இல்ல திட்டவோ இது பண்ணக்கூடாது. எந்த குழந்தை தப்பு பண்ணினாலும் சரி, கழுவு, அதை போய் கூட்டு குப்பை பொறுக்கு, வேற ஏதாவது வேலையை கொடுத்துருப்பாங்கன்னு நாங்க நினைச்சா இவங்க பாத்ரூமே கழுவி விட்டு இருக்கிறாங்க. பாத்ரூம் எங்க குழந்தையும் கழுவிட்டா இன்னொரு அம்மா சம்பளம் வாங்கிக்குது. இது கழுவி இருக்கிறேன், 2 நேரம் கழுவி இருக்கிறாங்க.
ஒரு நாளைக்கு 2 நேரம் 2 நாள் தனியா அட்டனன்ஸ் வச்சிருக்காங்க. அட்டனன்ஸ் பிரகாரம் கழுவணும். ரொட்டேஷனல் மாதிரி பண்ணணும். இவன் பேர் என் பையன் பேர் இன்னைக்கு வந்துருச்சு, அவன் லீவுன்னா நாளைக்கு அவனுக்கு அடி பிளாக்மெயில். அங்கேயும் பிளாக்மெயில் பண்றது, டிசி கிழிச்சிருவேன், இப்படி நாட் ஃபார் ஃபிட் 6th இப்படின்னு சொல்லி எழுதிடுவேன், அந்த ஸ்கூல்லையும் படிக்க முடியாம பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னீன்னு ஸ்கூலுக்கே வர முடியாது, இதுல விட நீ அடி வாங்குவ, எதுக்கிட்ட சொன்ன நாயே பேயே அப்படின்னு சொல்லி கெட்ட வாரத்தில் திட்டுறதாம. அந்த குழந்தை படிப்பை கத்துக்குமா, 98 99 மார்க் வாங்குற குழந்தை படிப்பை கத்துக்குமா இல்ல பிளாக்மெயில் பண்ண கத்துக்குமா? ஏற்றுமை பார்த்து எங்க பசங்களை இனிமே இந்த மாதிரி நடத்தக்கூடாது. இதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அந்த மிஸ் மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அந்த மிஸ்ஸுக்கு சப்போர்ட் பண்றவங்க மேலேயும் எடுத்தே ஆகணும். இனிமே எங்க குழந்தைங்க இந்த கொடுமையை அனுபவிக்க கூடாது, மற்ற குழந்தைகளும் அனுபவிக்க கூடாது. எங்க சமூகத்தை சேர்ந்தவங்கள யாருமே கேவலமா நடத்தவோ இல்ல பேசவோ இல்ல பேரண்ட்ஸ்க்கு தெரியாம திருட்டுத்தனமா இந்த மாதிரி பண்ணவோ கூடாது. அதுக்கு கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் பார்த்தோம்னா இந்த பட்டியலான மக்கள் தாழ்த்தப்பட்டோருக்கான பிரச்சனைகள் வன்கொடுமைகள்னு பாத்தீங்கன்னா 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான தீர்வுகள்னு பாத்தீங்கன்னா வெறும் 12% தான் இருக்கு. அந்த பசங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம அவங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த பள்ளி நிர்வாகமோ காவல்துறையோ மாவட்ட கல்வி அலுவலரோ இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல. குழந்தைங்க சத்துணவுல இருந்து இங்கதான் படிக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் இங்கதான் படிக்கிறாங்க. எங்களுக்கு பாத்ரூம் கழுவுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பையன் ஒரு நாள் பாத்ரூம் கழுவுன்னு நம்ம டீச்சர் அடிச்சிருக்காங்க. அவன் போய் அவங்க வீட்டில் சொல்லிங்க, அவன் போய் வீட்டில் சொல்லி அவங்க அப்பா அம்மா போய் அங்கே மிரட்டி கேட்டப்ப சொல்லவே இல்லை. அதுக்கு முற்பாடு அந்த பையனா சொல்லுவோம். அப்போ யாருன்னு கேட்கவும் பேர் பசங்க எல்லாம் தான் நாங்கள் பாத்ரூம் கழுவுறோம், ஒரு நாளைக்கு 2 பேர் கழுவுறோம் அப்படின்னு இவங்க எல்லாம் சொன்னானுங்க. இவன் என்ன கேட்டான், யா பாட்டி நீ சொன்ன சித்தப்பா கிட்ட அப்பா கிட்ட எங்களை அடிச்சிடும் அந்த மிஸ், நாங்கள் எப்படி பள்ளிக்கூடம் போகிறதுன்னு இவனுங்க அழுதானுங்க. அப்போ இவன் கூப்பிட்டு ஏன்டா சொல்லுங்கடான்னு இவன் மிரட்டினான். அடிச்சிருவாங்கப்பா, நான் எப்படி சொல்றதுன்னு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு பள்ளிக்கூடத்தில் நடத்தலாம் வீட்டில் போய் சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. அவங்களே தான், மிஸ்ஸுங்களே தான், எதுக்கு சொல்கிறீங்க. அப்புறம் இந்த புள்ள ஒன்று இருந்தது, 9 மணிக்கு சோறு போட்டு போயிடும் வேலைக்கு. அப்போ அந்த அம்மா கேட்டிருக்குது, எதுக்குடா வீட்டில் போய் சொல்கிறீங்க இதெல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்து விஷயமெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயே விட்டுறணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு மிரட்டி. சின்னவன் நின்றுட்டு வந்திருக்கிறான், பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டு அவன் வந்துட்டான். எங்கள் சின்னவன் பெரியவனும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், உண்மைத்தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அடிப்பாங்க, நான் பள்ளிக்கூடம் போகலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வற்புறுத்தி கொண்டு போய் விட்டுட்டு இது இன்னுமே பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் இருக்கிறது, ஆதிக்க சாதியினர் இருக்கிறது தான் காட்டுது. அந்த பள்ளி நிர்வாகத்து மேலேயும் அந்த டீச்சர்ஸ் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அவங்களோட கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.